அனைவருக்கும் வணக்கம். கரைச்சி பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாக இந்த காணொளியினை பதிவு செய்கின்றோம். கரைச்சி பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு வளவுகள், அதாவது குடியிருப்பு நிலங்கள் மக்களினால் பராமரிக்கப்படாமல், உரிமையாளர்களினால் பராமரிக்கப்படாமல் பற்றைகள் மூடி காணப்படுகின்ற காரணத்தினாலே மிக நெருக்கமாக வாழுகின்ற சனத்தின் மத்தியில் பல்வேறு அசௌகரியங்களான செயற்பாடுகள் நடைபெறுவது பலராலும் சபைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அத்தகைய கைவிடப்பட்ட காணிகளில் அல்லது பராமரிப்பற்று இருக்கின்ற காணிகளில் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் கலாச்சார சீரழிவை தூண்டக்கூடிய பணிகளில் பலரும் ஈடுபட்டிருப்பது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கௌரவ உறுப்பினர்களினாலும் பொது அமைப்புகளினாலும் நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக கடந்த சபையில் இருந்த பொழுதும் இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வந்திருக்கின்றோம். என்றாலும் மீள்குடியேற்றங்கள் நடைபெற்று மக்கள் படிப்படியாக குடியேறி வருகிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சில தீர்மானங்களை காலதாமதமாக எடுக்க வேண்டிய ஏற்பட்டிருந்தது. இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எமது பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழுகின்ற சுற்றாடலை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை சபைக்கு இருக்கிறது. அந்த வகையில் சபையினுடைய சட்ட விதிகளுக்கு அமைவாக சபையினுடைய சட்ட ஏற்பாடுகள் 100-101களின் கீழே நாங்கள் இறுக்கமாக பின்வரும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதென்று முடிவு செய்திருக்கின்றோம். அந்த தீர்மானம் பொதுமக்களிடமிருந்தும் பொது அமைப்புகளிடமிருந்தும் கிடைக்கப்படுகின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் கைவிடப்பட்ட அல்லது பராமரிப்பின்றி காணப்படுகின்ற காணிகள் கரைச்சி பிரதேச சபையினால் 100-101 பிரிவுகளுக்கு உட்பட கையகப்படுத்தப்படும். அத்தகைய காணிகள் பிரதேச சபையினாலே துப்புரவாக்கப்பட்டு அது எங்களுடைய பொறுப்பிலே வைக்கப்பட்டிருக்கும். அத்தகைய காணி உரிமையாளர் ஒருவர் அந்த காணியை மீள பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த காணியினுடைய தற்போதைய சந்தை விலையில், அதாவது வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்டினால விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினால் மதிக்கப்படுகின்ற விலையில் 2% செலுத்தி அந்த காணியை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நடைமுறையை உடனடியாக அமுல்படுத்துவதென்று சபை ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய பொதுமக்கள் அனைவருக்கும், புலம்பெயர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த விடயத்தை பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறோம். எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற சில கைவிடப்பட்ட காணிகள் பச்சை காடுகளாக இருக்கின்ற காரணத்தினாலே அயலில் உள்ளவர்கள் வாழ முடியாத அளவிற்கு துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவு வேளைகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், போதைப்பொருள் வியாபாரங்கள், பாடசாலை பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள், பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த சட்ட ஏற்பாடுகளை சபை பிரயோகிப்பதற்கு முன்பதாக குறித்த காணிகளுடைய உரிமையாளர்கள் அல்லது அதை பாதுகாப்பவர்கள் உடனடியாக உங்களுடைய காணிகளை துப்புரவு செய்து உங்களுடைய காணிகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்ய பின்னடிக்கப்படுகின்ற அல்லது அவ்வாறு செய்யாதிருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுடைய முறைப்பாடுகளை அடுத்து குறித்த காணிகள் பிரதேச சபையினால் கையகப்படுத்தப்படும் என்பதையும், அத்தகைய காணிகளுக்கு சட்ட ஏற்பாடுகளின் கீழே துப்புரவு செய்யப்பட்ட பணம் மற்றும் தண்டப்பணம் என்பவற்றோடு விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினாலே மதிப்பீடு செய்யப்படுகின்ற மொத்த சந்தை விலையின் 2% பெறப்பட்டு அத்தகைய காணிகள் மீள கையளிக்கப்படும் என்பதை தயவோடு அறியத் தருகின்றேன். ஆகவே கிளிநொச்சி மக்கள் என்ற வகையில் எங்களுடைய மக்களினுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கையையும் சீர்குலைக்காத வகையில் அனைவரும் ஒத்துழைத்து செயல்படுமாறு தயவோடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.